Hello everyone, welcome to All in One channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 11th standard maths important 3 marks பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம क्वेश्चन பார்க்கலாம். If NPR is equal to 720, NCR is equal to 120, find n and or என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்மளுக்கு NPR அப்படின்னா அதோட ஃபார்முலா தெரியும். NPR is equal to n factorial divided by n minus r factorial அப்படி சொல்லிட்டு இது பர்மிட்டேஷனுக்கான ஃபார்முலா. இதேமாரி காம்பினேஷன் NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா மேக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இந்த NCR ஃபார்முலாவில் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? NPRன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நான் NPRன்னு சொல்லி எழுதிக்கிறேன். கீழே டிவைடில் என்ன இருக்குது? ஆர் ஃபேக்டோரியல். ஸோ NPR சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலா இது. ஓகே, நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணி தான் என்னென்ன அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா எழுதிக்கிறோம். NCR வேல்யூ 120, NPR 720 டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஆர் ஃபேக்டோரியல் வேணும்னா டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே போய்டும், அங்கே இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும். ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணோன்னா இவருக்கே ஆன்சர் 6. ஸோ நம்ம 6 3 ஃபேக்டோரியல்னு சொல்லி எழுதலாம். 3 ஃபேக்டோரியல் 3 into 2. ஏன்னா 6 3 into 2ன்னு எழுதலாம். அதை நம்ம 3 ஃபேக்டோரியல்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஃபேக்டோரியலில் இருக்குது. அப்போ r = 3ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கம்பேர் பண்ணி ஆரோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்னோட வேல்யூ சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? NPR is equal to 720. NPR is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 720ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச 3 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ NP3 அப்படின்னா என்னை 3 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். ஸோ என்ன ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் n-1 n-2. ஸோ 3 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். 720. அதேமாதிரி 720 நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதணும் மல்டிபிள்ஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் LCM எடுத்துட்டு அதில் நம்ம கம்பைன் பண்ணி கன்சிக்யூட்டிவாக இருக்கிற நம்பர்ஸ் 3 நம்பர்ஸை ரிவர்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். 10, 9, 8 சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ